ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாகிஸ்தான் அணி பாவண்டா, அவங்க ஏன் இப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. இந்திய அணியை பார்த்து பாகிஸ்தான் அணி பயப்படுறாங்க, அதுதான் அவங்களோட தோல்விக்கு காரணம். கண்டிப்பாக இந்த முறை ஏஷியா கோப்பை பாகிஸ்தான் அணி வெல்லாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவும் ஸ்ரீலங்கா தான் அங்கே ஃபைனலுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஸ்ரீலங்கா அணி கேப்டன் சொல்லாங்க. நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர்னு சொல்லலாம் லசித் மலிங்கா பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா பாகிஸ்தான் போட்டி குறித்தும் பாகிஸ்தான் தோல்வி குறித்தும் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இலங்கை என்னோட நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர்னு சொல்லாங்க லசித் மலிங்கா. இந்தியா பாகிஸ்தான் போட்டி குறித்து என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்திய அணியை பார்த்து மற்ற அணிகள் பயப்படுறாங்க, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பாகிஸ்தான் அணியோட தோல்விக்கு அதுதான் நான் காரணம் நினைப்பேன். ஏன்னா இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ரெஷரோடு வந்து விளையாடுறாங்க, அதனால தான் அவங்க தோல்விக்கு காரணம். அதே போல் ஒரு அனுபவம் வாய்ந்த வீரர் இல்லை பாகிஸ்தான் அணியில் பொறுத்த வரைக்கும், அது ஒரு முக்கிய காரணமாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக இந்தியா ஸ்ரீலங்கா அணி தாங்க இறுதிப் போட்டிக்கு செல்லும், என்னோட கருத்து அதுதான். இந்திய அணிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இந்திய அணிக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பிளேயர் கிடைக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் நான் ஐபிஎல் தான் சொல்லுவேன். இப்போ விளையாடுற நிறைய பேர் ஐபிஎல் மூலியமாக தான் வந்திருக்காங்க. ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், பும்ரா, ஹர்திக் பாண்டியா, அபிஷேக் சர்மான்னு சொல்லிட்டு நிறைய ஒரு யங் டேலண்ட்டை எடுத்து கொடுக்குறது ஐபிஎல் தான். கண்டிப்பாக ஐபிஎல் வந்து இந்திய அணிக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டாக அமையுது. அவங்களோட ஃப்யூச்சர் நல்லா பிரைட் பண்ணுறதுக்கு அது ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்தடுத்த போட்டி இந்தியோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்க நான் காத்துட்ருக்கேன். கண்டிப்பாக இந்தியா ஸ்ரீலங்கா ஃபைனல் மோதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லிங்கா பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. கரெக்டுங்க, அவர் சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கா கூட நல்ல டீமாக தான் இருக்காங்க. அவங்க கூட 2 போட்டி வெற்றி பெற்று இப்போ குவாலிஃபைட் ஆகிட்டாங்க சூப்பர் 4க்கு. இந்திய அணி ஒரு குவாலிஃபைட் ஆகிடுச்சிங்க சூப்பர் 4க்கு. இந்த மாதிரி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்திய அணி ஒரு நல்ல வலுவான அணியாக இருக்காங்க. முக்கியமாக ஸ்பின்னு சொல்லி அவனுங்க அக்சர் பட்டேல் ஒரு பக்கம், வருண் சக்கரவர்த்தி ஒரு பக்கம், குல்தீப் யாதவ் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. எல்லாமே நல்ல ஒரு டீம் எஃபெக்ட் சூப்பராக இருக்குங்க. இந்திய அணி பார்க்க நல்லா இருக்குது. அடுத்து ஒரு ஓமன் டீமை எதிர்கொள்கிறாங்க வர வெள்ளிக்கிழமை. ஓமன் அணியில் ஈஸியாக அடிச்சிடுவாங்க. ஏன்னா பாகிஸ்தான் அடிச்சாச்சு, யுஏஇ அணி அடிச்சாச்சு, ஓமன் தானே அடிச்சுட்டு கண்டிப்பாக சூப்பர் 4க்கு ஆல்ரெடி குவாலிஃபைட் ஆகிட்டாங்க. ஆனால் பாகிஸ்தான் வாசஸ் யுஏஇ இந்த போட்டி ஒன்று இருக்குங்க, நாக் அவுட் போட்டி. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சூப்பர் 4க்கு குவாலிஃபைட் ஆகிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய மேட்ச்சு. பாகிஸ்தான் இந்த நிலைமைக்கு போமான்னு சொல்லிட்டு யோசிக்கணுங்க. ஏன்னா ஒரு பாகிஸ்தானும் போது ஈஸியாக இந்த ஓமன் டீம் அடிச்சிருவாங்க, யுஏஇ ஈஸியாக அடிச்சிருவாங்க சொல்லி இந்த காலம் போயிட்டு இப்போ அவங்ககிட்டயே தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதா சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானோட தோல்விக்கு முக்கிய காரணம் நான் என்ன பார்க்குறேன்னா அவங்களோட வாய் தாங்க. அவங்க ஆடுறதுக்கு முன்னாள் வீரர்கள் ஷோயப் அக்தர் இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய வாய் விட்றாங்க. பும்ரா பால் 6 பால் 6 அடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை ஈஸியாக வீழ்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு பேசுனாங்க. பேச்சுக்கு ஏற்றின மாதிரியே ஒன்றும் பண்ணல, அது வழக்கமாக நடக்குது தான். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி வெற்றி குறித்து பாகிஸ்தான் தோல்வி குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.